நீங்கள் சமையலறையில் உங்கள் குடும்பத்திற்காக அல்லது உங்களுக்காக சமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தவாவில் சப்பாத்தி சுழன்று கொண்டிருக்கும்போது, திடீரென அடுப்பின் தீ மெல்ல நீல நிறமாக மாறி குறையத் தொடங்குகிறது. அப்போதுதான் மீண்டும் சிலிண்டர் காலியாகிவிட்டதா என்று எண்ணி நீங்கள் அதிர்ச்சி அடைகிறீர்கள். கடந்த மாதமே புதிய சிலிண்டர் வாங்கியதாக நினைவுக்கு வருகிறது. இன்றைய விலைவாசி உயர்வில் எரிவாயு சிலிண்டர் செலவு குடும்ப செலவில் பெரிய பங்கை பிடிக்கிறது. நகர்ப்புறங்களில் மர அடுப்புகள் அல்லது பாரம்பரிய சமையல் முறைகள் பயன்படுத்த முடியாத சூழல் இருப்பதால் எரிவாயு சிலிண்டர் பெரும்பாலான வீடுகளுக்கு அத்தியாவசியமாக உள்ளது. அதனால் எரிவாயுவை சிக்கனமாக பயன்படுத்துவது இன்றைய காலத்தில் மிகவும் முக்கியமானதாக மாறியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தற்போது ஒரு வீட்டு பயன்பாட்டு எல்பிஜி சிலிண்டர் வீட்டிற்கு டெலிவரி செய்யப்பட்டால் சுமார் 1000 ரூபாய்க்கு அருகில் செலவாகிறது. சில குடும்பங்களுக்கு அரசு மானியம் வழங்கினாலும் பலருக்கு இந்த செலவு இன்னும் சுமையாகவே உள்ளது. இதற்கிடையில் சில டெலிவரி பணியாளர்கள் மோசடி செய்யும் சம்பவங்களும் இடம்பெறுகின்றன. சிலிண்டர் முழுமையாக நிரப்பப்படாமல் கொடுக்கப்படுவது அல்லது சில அளவு எரிவாயு எடுத்துவிட்டு சீல் போட்டு வழங்கப்படுவது போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றனர். இதனால் ஒவ்வொரு மாதமும் குடும்பங்களுக்கு பண இழப்பு ஏற்படுகிறது. பலரும் வீட்டு பயன்பாட்டு எல்பிஜி சிலிண்டரின் சரியான எடையை அறிந்திருக்கவில்லை. முழுமையாக நிரப்பப்பட்ட ஒரு சிலிண்டர் சுமார் 29.7 கிலோ எடையை கொண்டிருக்கும். இதில் 14.2 கிலோ எரிவாயு மற்றும் 15.5 கிலோ காலியான சிலிண்டர் எடை அடங்கும். டெலிவரி நேரத்தில் இந்த எடையை விட குறைவாக இருந்தால் அது மோசடியாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கலாம். எனவே சிலிண்டர் பெற்றுக்கொள்ளும் முன் அதன் எடையை சரிபார்ப்பது மிகவும் முக்கியம். சிலிண்டர் டெலிவரி பெறும்போது சில எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது நல்லது. முதலில் டெலிவரி பணியாளரை உங்கள் முன்னிலையில் சிலிண்டரை எடை போட சொல்ல வேண்டும். வீட்டில் சிறிய ஹூக் கொண்ட எடை அளவுகோல் வைத்திருந்தால் அதில் சிலிண்டரை தொங்கவிட்டு எடையை சரிபார்க்கலாம். இது பொதுவாக 200 முதல் 300 ரூபாய் வரை கிடைக்கும். சிலிண்டரில் சீல் இருக்கிறது என்பதற்காக மட்டும் முழு எரிவாயு உள்ளது என்று நம்பக்கூடாது. அதேபோல் சிலிண்டரில் எழுதப்பட்டுள்ள எடை விவரத்தையும் கவனமாக பார்க்க வேண்டும். குறைந்த தீயில் சமைக்கவும். குறைந்த தீயில் சமைப்பது எரிவாயு சேமிக்க உதவுவதுடன் உணவின் ஊட்டச்சத்துக்களையும் பாதுகாக்கிறது. அதிக தீயை தவிர்க்கவும். அதிக தீயில் சமைப்பது தேவையற்ற எரிவாயு வீணாவதை ஏற்படுத்தும். அரிசி பருப்பு போன்றவற்றை முன்பே ஊற வைக்கவும். இதனால் அவை விரைவாக வெந்து சமையல் நேரம் குறையும். சமையல் பாத்திரங்களுக்கு மூடி போட்டு சமைக்கவும். மூடி போடுவதால் வெப்பம் உள்ளே தங்கி உணவு வேகமாக வெந்துவிடும். பாத்திரத்தின் அளவுக்கு ஏற்ற அடுப்பை பயன்படுத்தும். சரியான பர்னரை பயன்படுத்தினால் எரிவாயு சிக்கனமாக பயன்படுத்தப்படும். சமையல் பொருட்களை முன்கூட்டியே தயார் செய்யவும். பொருட்கள் தயாராக இருந்தால் அடுப்பு தேவையில்லாமல் எரிந்து எரிவாயு வீணாகாது. பர்னர்களை சுத்தமாக வைத்திருக்கவும். அடுப்பு ஃப்ளேம்கள் மற்றும் பர்னர்கள் சுத்தமாக இருந்தால் எரிவாயு சரியாக எரியும். ஈரமான பாத்திரங்களில் பயன்படுத்த வேண்டாம். பாத்திரங்களை முன்பே துடைத்து பயன்படுத்தினால் கூடுதல் எரிவாயு செலவாகாது. இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் ஒரு எல்பிஜி சிலிண்டரை நீண்ட நாட்கள் பயன்படுத்த முடியும். அதே சமயம் டெலிவரி நேரத்தில் விழிப்புடன் இருந்து எடையை சரிபார்ப்பது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் மோசடிகளை தவிர்க்கலாம். இவ்வாறான சிறிய மாற்றங்கள் குடும்ப செலவை குறைப்பதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் உதவுகின்றனர்.